முடிந்தால் என் தாயை தொட்டு பாருங்கள் என வங்கதேச இடைக்கால அரசுக்கு கடுமையான சவால் விடுத்திருக்கிறார் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஹசீனாவின் மகன் சஜிப் வாஜெத். அநீதியான ஒரு அரசை நிறுவி அதன் வழி அநீதியான ஒரு தீர்ப்பாயத்தை அமைத்து ஏற்கனவே இருந்த 17 நீதிபதிகளை நீக்கிவிட்டு அனுபவமில்லாத ஒரு புதிய நீதிபதியை நியமித்து என் தாயாரை கொல்ல சதித்திட்டம் தீட்டி அவருக்கு மரண தண்டனை விதித்தது ஒரு வெறும் கேலிக்கூத்து. தீர்ப்பாயங்களில் விசாரணையை விரைவுபடுத்த அவர்கள் சட்டங்களை திருத்தினர். நாடாளுமன்றம் என ஒன்று இருந்தால்தான் சட்டங்களை திருத்த முடியும். இப்போது அங்கு நாடாளுமன்றமே இல்லை. எனவே இந்த செயல்முறையே சட்டவிரோதமானது. இந்த தீர்ப்பாயத்துக்கு பொறுப்பான தலைமை நீதிபதி என் தாயை பற்றி வெளிப்படையாகவே மோசமான கருத்தை சொல்லியிருக்கிறார். எனவே அவர் ஒருதலை பட்சமான நபர் அல்லவா? மேலும் எங்கள் சார்பில் வழக்கறிஞரை கூட நியமிக்க அனுமதிக்காமல் விசாரணையை நடத்தியுள்ளனர். பொதுவாகவே வங்கதேசத்தில் இதுபோன்ற சம்பவங்களில் உரிய விசாரணை நடத்தி முடிக்க பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் அவர்கள் 140 நாட்களில் விசாரணையை முடித்து மரண தண்டனையும் வழங்குவதில் என்ன அவசரம் என புரியவில்லை. இதனால்தான் சொல்கிறேன், இது ஒரு கேலிக்கூத்து என்றே சொல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் அவர்களால் எனது தாயை கொல்ல முடியாது, எனது தாயை தொடக்கூட அவர்களால் முடியாது என ஹசீனாவின் மகன் பெரும் காட்டம் தெரிவித்துள்ளார்.